வணக்கம். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 22ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, திதி வளர்பிறை, சப்தமி, வளர்பிறை சப்தமி, 7ஆம் பிறை. யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்னைக்கும் நாளைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ரத சப்தமி. தை மாதத்தில் வரும் வளர்பிறை சப்தமியை ரத சப்தமி என்று சொல்வார்கள். ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாட்டுக்குரிய நாள், மகாபாரதத்தோடு தொடர்புடைய நாள். ரத சப்தமி நாளிலே புனித நதிகளிலே நீராடினால் பெரிய புண்ணியம். ரத சப்தமி ஸ்நானம் பண்ணுறதுக்காக கங்கை கரைக்கு போவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமத்தில் வழக்கமாக டெய்லி 1.5 கோடி பேர் குளிக்கிறாங்கன்னா இன்றைக்கி 3 கோடி பேர் குளிப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். தினசரி 1 கோடி பேருக்கு மேலே தான் குளிக்கிறாங்க. மகா கும்ப மேளா 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். அது இப்பொழுது திரிவேணி சங்கமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கங்கை யமுனை எல்லாம் ஒன்றா கலக்கிற இடம் இருக்கே, பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இன்றைய தினம் ரத சப்தமியை முன்னிட்டு இன்னும் அதிக பக்தர்கள் வந்து புனித நீராடுவார்கள். இந்த மகா கும்ப மேளாவில் ஒரு நாளாவது போய் குளிச்சுட்டு வரணும். கங்கை யமுனை ஒன்றாக சேரும் இடத்திலே நீராடுவார்கள். அது ரொம்ப விசேஷம். அங்கே குளித்தா கங்கையும் யமுனையும் அங்கே தான் ஒன்றா சேரும். பிரயாக்ராஜ் என்று அதற்கு பெயர். நிறைய சிறப்பு ரயில்கள், சிறப்பு விமான சேவை எல்லாமே இப்போது விடுறாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். அதில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இன்றைய தினம் ரத சப்தமி. எனவே புனித நீர்களிலே நீராடுவது வழக்கம். அப்படி போய் எங்கேயும் புனித நீர்நிலைகளுக்கு போய் புனித நதிகளில் போய் குளிச்சுட்டு வரணும். அதுக்கு முடியல அப்படின்னா ஒரு எருக்க இலையை தலையில் வச்சுட்டு மேலே தண்ணியை ஊற்றி குளிச்சுப்பாங்க. அது அவ்வளோ புனிதமாக எருக்க இலையை தலையில் வச்சு குளிக்கிறது. அது இன்றைக்கி பண்ணுவாங்க. இன்றைய தினம் ரத சப்தமி, ஒரு நல்ல நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை, 12 to 1:30 குளிகை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இன்றைய ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு மிகச்சிறப்பான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. குரு 2ஆம் இடத்திலே, சுக்கிரன் 12ஆம் இடத்திலே. ராசிக்கு ஒரு புறம் குரு, மறுபுறம் சுக்கிரன். இருபுறங்களிலும் 2 சுப கிரகங்கள். ராசியிலே ஒரு சுப கிரகம் சந்திரன், வளர்பிறையிலே சுபர். ராசியில் ஒரு சுப கிரகம், வலதுபுறம் ஒரு சுப கிரகம், இடதுபுறம் மற்றொரு சுப கிரகம். இது ஒரு ரொம்ப பெரிய யோகமான அமைப்பு. எனவே நீங்கள் புகழ் பெறுவீர்கள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறும். திரும்புகிற இடமெல்லாம் உங்கள் போஸ்டர் தான் தெரியும். எந்த செவுத்தில் பார்த்தாலும் உங்கள் படம் இருக்கும், போஸ்டரில் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சாதனையாளர் என்று உங்களை அனைவரும் புகழ்வார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும். ஆனந்த குடும்பம் என்று உங்கள் குடும்பத்தை சொல்லலாம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவரவர்களுக்கு தேவையானது கிடைத்து கொண்டிருக்கும். எனவே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியிலே குரு, 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை வெகு பெரிய அளவிலே, மிக மிக பெரிய அளவிலே வெகு சிறப்பாக விரிவுபடுத்தி கொண்டே செல்வீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதிலே இப்பொழுது அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். சிறிய அளவிலே சிறிய தொழில் செய்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறப்போகும் நேரம் வந்துவிட்டது. எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய நேரம். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் இப்பொழுது செய்யலாம். அகில உலக தொழில் இப்பொழுது செய்யலாம். பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தொழில் செய்யலாம். ஏற்றுமதி தொழிலிலே நிறைய லாபம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ரொம்ப பெரிய லெவலில் வருவீங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸ்போர்ட் தான். யூ கேன் எக்ஸ்போர்ட் எனிதிங்.
எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலிலே இப்பொழுது ஏற்பட போகிறது. நீங்கள் இதுவரை பார்த்திடாத ஒரு பெரிய வளர்ச்சி, இதுவரை கண்டிராத மிகப்பெரிய தொகை, பெருந்தொகை, செல்வச் செழிப்பு, பெரிய அமௌண்ட்டெல்லாம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதெல்லாம் லைஃப்பில் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நமக்கு அட் அ டைம் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வச் செழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. அதற்கான உழைப்பு உங்களிடம் இருக்கிறது. உழைத்தால் வெற்றி நிச்சயம். மிதுன ராசிக்கு இப்பொழுது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வையிலே புதன். எனவே கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர், மிதுன ராசியில் இருக்கிற கல்வி பயிலும் மாணவ மாணவியர்லாம் இப்பொழுது கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். நினைவாற்றல் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஞாபக சக்தி, நினைவாற்றல்னால் ஞாபக சக்தி, மெமரி பவர். இந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. மென்டல் எக்ஸசைஸ். இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? கையை இப்படின்றது, இப்படி தூக்கிறது, உட்காடுறது, எழுந்துக்கிறது, பஸ்கி எடுக்கிறது, வெயிட் லிஃப்டிங், ரன்னிங், இந்த மாதிரிலாம் ஜம்பிங், இந்த மாதிரிலாம் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இருக்க மாதிரி மென்டல் எக்ஸசைஸ்னு சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் அவேர்னஸ் வரணும். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லணும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அப்படியே வரிசையாக 6:30க்கு என்ன பண்ணோம், 6:45க்கு என்ன பண்ணோம், 7க்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், 7:15க்கு என்ன பண்ணோம், 7:30க்கு என்ன பண்ணோம், 7:45க்கு என்ன பண்ணோம், 8 o'clock என்ன பண்ணோம், 8:15க்கு என்ன பண்ணோம், 8:30க்கு என்ன பண்ணோம், இப்படி யோசிச்சுட்டே இருக்கோமா நைட்டு படுக்கும்போது. இன்றைக்கி காலையில் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே மறுபடியும் ரீவைண்ட் பண்ணோம் மைண்டில். அப்போ என்ன ஆகும், நம்ம பார்த்த முகங்கள், பெயர்கள், யாரை சந்தித்தோம், எதற்காக சந்தித்தோம், அவர்கள் என்ன சொன்னார்கள், நாம் அதுக்கு என்ன பதில் சொன்னோம், இதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணோம். அப்படியே ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்ததை ஃபுல்லாக உட்காந்து ஒரு தரம் திரும்பவும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டு படுத்து தூங்கிடணும். தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனே நேற்று என்னென்ன பண்ணோம் நம்ம அப்படிங்கிறத ஒரு தரம் யோசிக்கணுமா ஃபுல்லாக. அதே மாதிரியே மறுபடியும் 6லேருந்து 6 நைட்டு 12 வரைக்கும். அப்புறம் இன்றைய நாளை நம்ம துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணுமா. அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா மறதியே வராது. நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் விட்டுறோம். இப்போ என்ன ஆகுது, யாரையோ பார்க்குறோம், பார்த்தோன்னே சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீங்கள் யார் அப்படின்னு, சார் நான் தான் சார் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பர் அப்படின்னு. ஓஹோ அப்படியா அப்படின்னு அந்த மாதிரி லெவலுக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி. மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டல் எக்ஸசைஸ் கொடுக்கணும். மென்டல் எக்ஸசைஸ் அதுக்கு பேர். நினைவாற்றல் பயிற்சிகள் அளித்து நினைவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். உங்களுக்கு பிடித்தாற்போல் பிடிச்ச மாப்பிள்ளை, படித்த மாப்பிள்ளையாக வேணும்னீங்கன்னா அதே மாதிரி கிடச்சிருவாங்க. இப்போது உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையப்போகிறது. நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் என்று இப்பொழுது நீங்கள் மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டிருப்பீர்கள். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே இருக்கிறாரோ என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்களே மனதிற்குள்ளே, அதற்கான பதிலை இப்பொழுது நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். வெகு விரைவிலேயே மணமேடையை பார்க்க போகிறீர்கள். அதற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். நீங்கள் மனோரீதியாக எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். திருமண தடை விலகுவது மட்டுமல்லாமல் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் உள்ள கடகராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். சுக்கிரனுக்கு 8 மறைவு ஸ்தானம் இல்லை. சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை இன்றைய தினம் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் என் நிகழ்ச்சியின் வாயிலாக. அதை நான் பலமுறை எனது நிகழ்ச்சிகளிலே பதிவு செய்திருக்கிறேன். சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் மறைவு அல்ல. பொதுவாக 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ஆனால் சுக்கிரனுக்கு 8, 12 மறைவு கிடையாது. இது ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸம்ஷன். இட் இஸ் எ வெரி ரேர் எக்ஸம்ஷன் ஃபார் வீனஸ். 8th and 12th ஹவுஸில் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 12ல் சுக்கிரன் இருக்கிற பையனாக பார்த்து பண்ணி வைங்க. உங்கள் பொண்ணுக்கு லைஃபு போகோன்னு இருக்கும். நிறைய குழந்தை பிறக்கும். நிறைய விஷயம் இருக்குது அது உள்ள. இவ்வளோதான் சொல்ல முடியும் டிவியில். 12ல் சுக்கிரன் இருக்கிற பையனாக பார்த்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. லைஃபு நல்லாயிருக்கும். இப்பொழுது
8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கிறது சிம்மத்திற்கு. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். கணவன் மனைவிக்குடைய நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஆனால் 8ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விட்டது. எனவே சந்திராஷ்டமம் இருப்பதால் அதிகமாக பேச வேண்டாம். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறதே, உச்சம் பெற்று இருக்கிறதே, அது நன்மை செய்யுமே. செய்யும், யார் இல்லை என்று சொன்னார்கள். 8ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனும் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும். அதனால் பேசாதீங்க, பேசாமல் இருங்கள். ஆனால் மற்ற எல்லாம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். வேலைகளெல்லாம் நன்றாக நடக்கும். ஆனால் பேச்சை மட்டும் தவிர்க்க வேண்டும், குறைக்க வேண்டும். குறைக்கிறதுனா ஒன்று லொல் அப்படின்னு அந்த குறைக்கிறது இல்லை, பேச்சை கம்மி பண்ணுங்கள். டாக் லெஸ் ஒர்க் மோர், அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸ். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 10 குடைவன் 7லே, ராசி அதிபதி 6லே உச்சம், 7 குடைவன் 9லே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒத்துமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு, ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை அள்ளி தெளித்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி வியாபாரிகளுக்கு இன்றைய நாள் அமோகமான செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான நாள். 9 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஒரு அற்புதமான யோகம். 5 குடைவன் 7லும் 7 குடைவன் 5லும் பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கின்றன. அதாவது சுக்கிரன் 7 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. குரு 5 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, 5 7 குடைவர்கள் பரிவர்த்தனை, சுக்கிரன் உச்சம், 9 குடைய சந்திரன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது 5ஆம் இடத்திலே. 9 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். இப்படி நிறைய யோகங்கள், எக்கச்சக்கமாக யோகம். விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சரியான அதிர்ஷ்டம். நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். பாருங்களேன், சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், புது பண வாய்ப்புகள் வரும். புதிதாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பல்வேறு இடங்களிலிருந்து கிடைக்கும். நவீன தொழில்நுட்பங்களான OTT மூலமாக திரைப்படங்களை தயாரித்து இயக்கி அதில் நடித்து அதை நீங்கள் வெளியிட முடியும். பிற மொழி படங்களால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். பன்மொழி படங்கள் உங்களுக்கு இப்பொழுது கை கொடுக்கும். பெரிய அளவிலே பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இசைக்கலைஞர்களெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும். அகில உலக அளவிலே உங்களுக்கு புகழ் கிடைக்கப் போகிறது. அகில உலக புகழாக நீங்கள் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. இயல், இசை, நாடகம், எழுத்து, கவிதை, டெக்னிக்கல் லைன், டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் போன்ற கல்ச்சுரல் ஃபீல்டு சம்பந்தமான எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சா அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. விருச்சிக ராசி கலைத்துறையினரே, விருச்சிக ராசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எதாவது எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீங்கள் தான் சென்டம் வாங்குவீங்க. நீங்களும் சென்டம் வாங்குவீர்கள். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக பெருக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போ கிடைக்கும். அதை டக்குன்னு பிடிச்சிங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் இறைவன் இப்பொழுது கொடுப்பான். அந்த சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நீங்கள் வாங்க, ஸ்கூல் டே வரப்போது, அதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படிம்பாங்க. ஸ்கூல் டேக்கு நான் எதுக்குங்க வரணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வாங்க சஸ்பென்ஸ் அப்படின்ட்டு அங்கே உங்களை கூப்பிட்டு மேலே மேடையில் ஏற்றி, இவங்களோட பையன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், அதனால் இவ்வளோ அழகாக அந்த பையனை தயார் பண்ணதுக்காக அந்த அம்மாவை நம்ம பாராட்டணும்னு சொல்லி பேரண்ட்டுக்கு ஹெச்எம் ஹெச்எம்மா இல்லை பிரின்ஸிபல் பொன்னாடை பொத்தி மேடையில் பாராட்டுவாங்க. நீங்கள் அப்படியே ஈன்ற பொழுது பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணில் தண்ணியெல்லாம் என் கண்ணே அப்படின்னு ஆற தழுவி கொள்வீர்கள். உங்கள் மகனை ஆற தழுவி உச்சி முகந்து மகிழ்ந்து போய் உச்சிதனை முகந்தால் கண்ணம்மா கர்வம் வருதுடி அப்படின்னாரு பாரதியார்.
அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகளால் ஏற்படும். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அதை உணரப்போகிறீர்கள். அத்தகைய நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்க்கிறது, ராசியில் புதன் இருக்கிறது. ஒரு சுபகிரகம் ராசியில் இருக்கிறது, இன்னொரு சுபகிரகம் ராசியை பார்க்கிறது. இது போறாதா? ராசியில் உள்ள புதனை குரு பார்ப்பதால் யோகம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி, வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கும், அதிக வருமானம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். கும்ப ராசிக்கு இப்பொழுது புதிதாக தொழில் துவங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள், புதிதாக சில கிளைகள் துவங்குவீர்கள். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். திரும்பும் திசையெல்லாம் உங்கள் புகழைத்தான் அனைவரும் சொல்வார்கள். அப்படி ஒரு பாராட்டு மழையிலே நனையப் போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகின்ற நல்ல நேரம். குலதெய்வ வழிபாடு செய்யும் பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும். பாக்கியம்னு சில விஷயங்களுக்கு தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணணும். என்ன ஒரு பையன் கேட்டான், அங்கிள் எனக்கு ஃபாரின் போகிற பாக்கியம் இருக்கா, அந்த யோகா இருக்கான்னு. அது பாக்கியம் யோகாலாம் சொல்லாத, சான்ஸ் இருக்கான்னு கேளு. அது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய யோகம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேளு. பாக்கியம் இருக்கா யோகம் இருக்கான்லாம் கேட்காத. அதெல்லாம் சாதாரண விஷயம். எனிபடி கேன் கோ அன்கம், எனிபடி கேன் கோ. அது ஒரு பெரிய விஷயமா? அதை போய் பெரிய பாக்கியம் இருக்கா வாழ்க்கையில், ஜென்மாவில் அந்த மாதிரி ஒரு பிராப்தம் கிடைக்குமாலாம் கேட்காது. அப்படியெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது அப்படின்னு. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி குலதெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கான பாக்கியம் இப்பொழுது இருக்கிறது கும்பராசிக்கு. ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க போகணும்னு, இப்போ டக்குன்னு கிளம்பிடுவீங்க. அது மட்டுமல்ல, கும்பராசியில் உள்ளவர்களுக்கெல்லாம் புனித தீர்த்தங்களிலே நீராடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். எனவே நீங்கள் கும்பமேளாவுக்கு போய் திரிவேணி சங்கமத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு வரலாம். அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அலகாபாத்தில் போய் அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் குளிச்சுட்டு வருதுங்கிறது வந்து என்னமோ இறைவன் அருளால் எனக்கு நிறைய தரம் அந்த பாக்கியம் கிடச்சிது. நிறைய தரம் போயிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்தார். எங்கள் அம்மாவோட அப்பா அலகாபாத் ஹைகோர்ட்டில் 30 வருஷம் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். அலகாபாத் ஹைகோர்ட் அதில் வந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். எங்கள் அம்மாவோட அப்பா, எங்கள் சொந்த தாத்தா, தாய் வழி பாட்டனார் வந்து அலகாபாத் மதுரை கோர்ட்டில் இருந்தார். அப்புறமா இங்கே வந்தார். அப்புறம் அங்கே போய் எனக்கு அங்கே நிறைய கேஸ் வருதுன்னு சொல்லி அலகாபாத் போயிட்டார். அங்கே தான் இருந்தார். அப்புறம் லாஸ்ட்டு 35 இயர்ஸ் அவர் அங்கே வாழ்ந்திருக்கார். அவர் காலமானதுக்கப்புறம் எங்கள் பாட்டி சன்னியாசம் வாங்கிட்டு அங்கே ஒரு ஆசிரமத்தில் போய் உட்காந்துட்டான். தாத்தா காலமான உடனே பாட்டி நைனிங்கிற இடத்துல ஈஸ்வர் பிரேமி ஆசிரம் அப்படின்னு ஒரு ஆசிரம், அதில் போய் சன்னியாசம் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க பாட்டி. அவளை பார்க்குறதுக்கு நான் போயிருக்கேன். அப்போ அந்த மாங்க மேளா, இந்த டென்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த திரிவேணி சங்கமத்துக்கிட்ட அவங்கெல்லாம் வந்து நாம சங்கீர்த்தன் பஜனை பண்ணிவிட்டு அங்கேயே இருந்தாங்க. இப்போலாம் போய் பார்த்துருக்கேன் நிறைய. நான் ரைட் ஃப்ரம் 1978 ஐம் விசிட்டிங். 1978 முதல்ல போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய தரம் போயிருக்கேன். அதில் திரிவேணி சங்கமத்தில் வந்து ஸ்நானம் பண்ணதுங்கிறது அதுவும் நிறைய தரம் பண்ணியிருக்கேன். அங்கே சிவமடம்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு தமிழ் ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க பாரதியாருடைய சொந்தக்காரங்க. மகாகவி பாரதியோட அத்தை வாரணாசியில் தான் இருந்தாங்க. அந்த வம்சத்தில் வந்த ஒரு குடும்பம் வந்து அலகாபாத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் அவங்க தான் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறதுன்னா இந்த வைதிக காரியெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க தான் அங்கே பண்ணி வைக்கிற ஐயர், புரோஹிதர், சாஸ்திரிம்பாங்க. அவங்க அங்கே போய் தர்ப்பணம் பண்ணோம், சிராத்தம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி தான் வந்து பண்ணுவாங்க. பாரதியார் சொந்தக்காரங்க அவங்க தான் பண்ணி வைப்பாங்க. அவங்க அங்கேயே இருக்காங்க. அவங்க 3 தலைமுறை அங்கேயே செட்டில்டு. 4வது தலைமுறை இப்போ இருக்கிற பையன்லாம் வேதம் படிச்சுட்ருக்காங்க, சின்ன பையன்லாம். அதனால் சான்ஸ் கிடச்சா போயிட்டு திரிவேணி சங்கமத்தில் போய் மகா கும்பமேளாவில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். எனினும் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் தேவை. 8 வலுவாக உச்சம் பெற்று இருப்பதால் ஏதேனும் தவறான முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் உடல் ரீதியாக பார்த்துக்கணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா,
இந்த தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சில பேர் பணத்தை இழந்துடுறாங்க இல்லையா, போலி நபர்களிடம் ஏமாறுவது, போலியான நிறுவனத்தில் கொண்டு போய் பணத்தை போடுறது, சீட்டு கட்டி ஏமாறுறது, ஃபிக்ஸட் டெபாசிட் போடு நிறைய வட்டி தரமாக இவங்க போட்டுருவாங்க, அப்புறம் பார்த்தா அந்த கம்பெனியே இருக்காது. அந்த மாதிரி நிறைய கம்பெனியெல்லாம் திவாலை போனதை நம்ம கடந்த ஒரு 35 வருடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பீரியடில் வரிசையாக எல்லா கம்பெனியும் காலியாச்சு, டப்பு 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 டப்புன்னு மூடினான். எல்லோரும் ஒரே நேரத்தில் போய் டெபாசிட் கேட்டோன்னே அதுலேயே பயந்து பல முதலாளிகள் ஓடிட்டாங்க. அதில் ஒரு பெரிய நஷ்டம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் கிடச்சிது. அந்த நஷ்டமெல்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மீன ராசிக்கு அது போன்ற நஷ்டம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் தயவு செய்து உங்கள் பணத்தை பத்திரமாக முதலீடு செய்யுங்கள். வங்கிகளிலோ தபால் நிலையத்திலோ வட்டி குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை, அங்கே போடுங்க. சேஃப்டி தான் முக்கியம். பணம் போயிடுச்சுன்னா, அசலே போயிடுச்சுன்னா அப்புறம் வட்டிக்கு எங்கே போவீங்க? ஏனென்றால் மீன ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி இருக்கிறது. 7ஆம் இடமும் பாதுகாப்பாக இல்லை, அங்கே கேது அமர்ந்து கொண்டு செவ்வாய் பார்வை பெறுகிறது. அதனால் எங்கேயாவது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் போயிடுச்சுன்னா கஷ்டம். நீங்கள் 2 விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். ஒன்று, முதலீடு செய்வதில் மிகுந்த கவனம் தேவை. 2வது, உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த 2 விஷயத்தையும் பத்திரமா பார்த்துங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த 2 விஷயம் தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யுங்கள். உச்சிஷ்ட கணபதி நிறைய பீஜாட்சரங்கள் இருக்குது பிள்ளையாருக்கு. அதில் கே ஸ்வாகான்னு வரும். உச்சிஷ்ட கணபதிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். அதெல்லாம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கிறதே அந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை போய் கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு சொன்னால் சித்தி ஆகிடும். இந்த தடவை செப்டம்பர் மாதம் ஒரு சந்திர கிரகணம் வருது, அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை நீங்கள் ஒரு நல்ல ஆச்சாரியன்ட்ட உபதேசம் வாங்கிக்கணும். ஆச்சாரியபரமாக உபதேசம் வாங்கினா தான் அதுக்கு பலன். புக்கில் வேணுனாலும் இருக்குது. நஜன் எழுதியிருக்கார். நஜன் எழுதாத இதுவே சப்ஜெக்டே இல்லை ஆன்மீகத்தில். பிரதிபா பிரசுரம் நஜன் இந்த மூலமந்திரங்களை எல்லாம் பற்றி எழுதியிருக்கார். 54 கணபதி மூலமந்திரங்களை அவர் பிரசுரிச்சிருக்கார். அவரும் குஹானந்த மண்டலி வழி தான், எங்கள் வழி தான். அதுவும் நாங்கள்லாம் குஹானந்த மண்டலி சாரோட சிஷ்ய பரம்பரை. இப்போ தான் தை அமாவாசை அன்னைக்கு சாரோடைய ஆராதனை. சிதானந்த நாதர்னு பேர், சார்னு தான் சொல்லுவோம். ஆன்மீகத்தில் ஸ்ரீவித்யா உபாசனையில் சார்னு சொன்னால் சிதானந்த நாதர். அவர் தான் குஹானந்த மண்டலியின் ஸ்தாபகர். அவர் தான் என்னுடைய குருநாதருடைய குருநாதர், எனக்கு பரமகுரு. ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் அத்தனையும் அவர் பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் முறைப்படி கிரமமாக எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி அந்த நவாவரண பூஜையை பண்ணுறதில் ஒரு தனித்துவம், ஒரு நிபுணத்துவமாக இருந்து அதை பலருக்கு கற்றுக் கொடுத்தவர் குஹானந்த மண்டலி நிறுவனர் ஸ்ரீ சிதானந்தநாதர் சார். சண்டி ஹோமம்லாம் அவன்லாம் பண்ணால் பார்த்து அசந்து போயிடுவா. எல்லோரும் அப்படி பண்ணுவா சண்டி ஹோமம். அந்த குஹானந்த மண்டலி பண்ணுற மாதிரி சண்டி ஹோமம் எல்லோரும் அந்த சாப்டர்ஸை படித்து தான் பூர்ணாவதி பண்ணி 13 பூர்ணாவதி பண்ணி எல்லோரும் பண்ணுறதால அது என்னமோ அவங்களுடைய இது ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த விசேஷார்க்கியத்தில் இஞ்சி தான் கீறி போடுவாங்க, வேறு எதுவும் போட மாட்டான். விசேஷார்க்கியம்னு ஒன்று கொடுப்பா, சாப்பிட்ணும். ஒரு சின்ன திருண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பு இருக்கும் வெள்ளியில், அதில் விசேஷார்க்கியம்னு ஒன்று பண்ணி அதில் இதெல்லாம் நவாவரண பூஜையில் பிந்து தர்ப்பண சந்துஷ்டாய நமக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த விசேஷார்க்கியத்தை கொடுப்பா. ரொம்ப அழகாக இருக்கும் அது. இந்த குஹானந்த மண்டலி ஸ்தாபகருடைய குரு பூஜை இப்போ இந்த தை மாசத்து அமாவாசை அன்னைக்கு திருத்தணியில் நடந்து, வருஷம் திருத்தணி மலை அடிவாரத்தில் இருக்கிற சூராச்செட்டி சத்திரம்னு இருக்குது, அங்கே தான் நடக்கும். 103வது வருஷம் இப்போது. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.